எப்படிடா இத்தனை பேர் முன்னாடி கூச்சமே இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. தூக்கம் தாங்க வந்துச்சு, எனக்கே தூக்கம் கட்டிடுச்சுங்க. ப்ரோ கேக்குதா ப்ரோ? மியூசிக் வருது ப்ரோ, அதை பாருங்க. பண்ணிடுறேன். இது வேற. சொல்லுங்கப்பா. நாங்க தான் வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் ஒரு காரு ஒரு பைக் தரேன்னு சொன்னோமே, அப்புறம் பஸ் எல்லாத்துக்கும். அதுல இருந்து எங்க இருந்து பணம் வரும், நிதி வரும்? எல்லாம் கப்சாவா அடிச்சு விடுறாங்க நான் லூசு பையன். இல்ல இப்ப என்ன, இத வந்து பெண்கள் வந்து நம்பி பண்ணிடணும். சரி, 1 பவுன் மோதிரம் கொடுக்குறேன், 1 பவுன் தங்கம் கொடுக்குறேன், 5000 ரூபாய் காசு, 2500 ரூபாய் காசு கொடுப்பேன் மாசம் மாசம், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பஸ்லயும் பெண்களுக்கு இலவசம். சரி, ஓகேடா. இப்ப இதுக்கு நிதி எங்க போகும்? 8 சவரன் நகையை விட்டீங்க, எதுங்க? இந்த 8 சவரன் நகை அதை விட்டீங்க நினைக்கிறேன். 8 சவரம் இல்ல, 1 சவரம் 8 கிராம். 1 சவரம் 1 பவுன் கணக்குல சொன்னாரு. ஓகே. இது எங்கேருந்து வரும் நிதி? கபிலாம்பரம் அதெல்லாம் ஜெயிக்கிறவன் கவலைப்பட வேண்டியது, நீங்க வேற. ஒரு லாஜிக் வேணாமா? வாயில வர்றது எல்லாத்தையும் எடுத்து விட முடியுமா? மசுகுட்டி, ஜிப்சி அப்படியே கோஸ்ட் வாங்கி ஜிப்சி. அதாவது ஸ்டாலின் சார் 2000 சொன்னா இவர் 2500 சொல்றாரு. அப்படியே காப்பி அடி போடு. ஆல்ரெடி இருக்கிற திட்டத்தையே சொல்ல வேண்டியது. சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம், மாநில அரசு திட்டம் எல்லாம். அதான் நான் என்ன சொல்றேன், மாசம் எல்லா பெண்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் போடு. அதை சொல்ல மாட்டான்ல. குழந்தைக்கு மோதிரம் போடுன்னு தான் சொன்னா. எத்தனை கிராம் போடுன்னு சொன்னானா? தங்கம் எவ்வளவுப்பா கிராம் இன்னைக்கு? கிட்டத்தட்ட 12,000 கிட்ட இருக்கு. 12,000 15,000 இருக்கு நினைக்கிறேன். மிக்ஸி கிரைண்டர் இலவசமா கொடுத்ததுக்கு சர்க்கார்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்க சொல்லிட்டு என்ன எங்கேருந்து இவனுக்கு இதுக்கெல்லாம் காசு? கோயம்புத்தூர்ல போய் ஓசி கத்துனது இவனுங்க. ஓசி ராஜ்மோகன். இவன் இப்ப வந்து கபிலாபுரம் அந்த சீமான் டெம்ப்ளேட் தான் கரெக்டா இருக்கும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், என்ன வேணாலும் சொல்லுவ. தங்கம் விற்கிற விலைக்கு ஒரு குடும்பத்துக்கு 8 கிராம்னா எனக்கு புரியல. இவன் இதெல்லாம் பொருளாதாரம் எல்லாம் தெரிஞ்சு பேசுறானா? இவன் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கேள்வி கேட்கறது கூட ரொம்ப அபத்தமா இருக்கு. உண்மையா சொல்ல போனா பெண்கள் படை அப்படியே இருக்கும், பறந்துட்டே இருப்பாங்க. பாடி கேம் வச்சு ஐயோ என்னெல்லாமா சொல்றான். அது வந்து நிறைய யூஎஸ்ல பண்றாங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் எனக்கு தெரியல, இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா. இன்னொரு விஷயம் வந்து இந்த 5 நிமிஷத்துல விரைந்தோடி 500 குழு ஏதோ இது பண்ணுவேன், எங்க பிரச்சனை நடந்தாலும் வருவாங்க, ஷேர் ஆட்டோ எல்லாம் பட்டன் வைப்பேன். இதெல்லாம் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. அவன் நம்ம ஊர்ல பொல்யூஷன் சர்டிபிகேட்டே எடுக்காம சுத்திட்டு இருக்கான். அதுவே எப்பயோ போட்ட ரூல். இனிமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் அதாவது ஷேர் ஆட்டோ கேபுக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க எப்படிங்க பெண்களுக்கு வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இது பண்ணி கொடுப்பீங்க? எத்தனை போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு கிராம் 24 கேரட் என்ன, ஒரு கிராம் 16,418 ரூபா இன்னைக்கு தேதிக்கு. 1 பவுன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல. 1,64,180 ரூபா. இல்ல ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட்ல சாவரின் கோல்ட் பாண்ட்னு ஒன்னு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இப்ப அவங்களே நிறுத்திட்டாங்க. தமிழ்நாட்டுல ஒரு ரமணா கணக்கு போடுவோமா? தமிழ்நாட்டுல எத்தனை சதவீதம் பெண்கள் இருக்கிறாங்க? ஒரு 40, 50, 60 வச்சுப்போம். 50% வச்சுப்போம். 50% பெண்கள்னா ஒரு குடும்பத்துல 1,64,000 ரூபாய் இன்னைக்கு தேதிக்குன்னா, அடுத்த இன்னும் 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு 1,70,000 வந்துடும். ஓகேவா? இது இல்லாம நான் வந்து நகை கொடுப்பேன், மோதிரம் கொடுப்பேன், அடுத்து வந்து என்னது, அப்புறம் என்னப்பா மோதிரத்துக்கு அப்புறம் என்னப்பா, பேபி கிட். அது ஆக்சுவலா இப்பவே கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேபி கிட் அதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மகப்பேறு மருத்துவமனைக்கு போனா
வீட்டில் தடவை இப்போ ஒருத்தவங்க கல்யாணம் ஆகி அவங்க வந்து குழந்தை பிறக்குதுன்னா அவங்களுக்கு பேபி கிட்லேருந்து சோப்புலேருந்து விளையாட்டு பொருள்லேருந்து எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி 5000 ரூபாய் காசு இருக்கா இல்லையா? இருக்கு 5000 ரூபாய் காசு கையில் வந்துடும். மாசமா இருக்கும்போது ஒரு அமௌண்ட், குழந்தை பிறந்ததுக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் கிடைக்குது. இது ஆமா, இது கடந்த ஆட்சிலையும் கிடைச்சது, இந்த ஆட்சிலையும் கிடைக்குது. இது எத்தனை பேருக்கு உண்மையை மனசாட்சியில தொட்டு சொல்லணும்? குழந்தைய விளையாடுறதுக்கு ஒரு இது, அப்புறம் இவங்க சத்து மாவு மாசம் சத்து உணவு திட்டத்திலேருந்து குழந்தைக்கு வந்து ஃப்ரீயா சத்து மாவுலேருந்து எல்லாம் அவங்க வந்துடும். அவங்க குழந்தை என்ன சொல்லுவாங்க, அது சத்துணவு கூட ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே கொடுத்துருவாங்க. வீடு தேடி வந்து இப்பெல்லாம் கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், யாரை ஏமாத்துறதுக்கு நீ இதை வேலையை பார்க்குற? யாரை ஏமாத்துறதுக்கு? பெண்களுக்கு. இவ்வளவு நேரம் இல்லைங்க, நீ இவ்வளவு தூரம் பேசினவன் லாஸ்ட்ல சமீபத்துல வந்த இஷ்யூ நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து கட்சி வேலையை பாருங்க. சரி, நீ என்ன பாத்துக்கிற? அதுக்கு நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா, உன் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா, வக்கு இருந்ததுன்னா, திராணி இருந்ததுன்னா, நீ ஆம்பளையா இருந்தீன்னா ஓப்பனா சொல்ல வேண்டியதுனடா, என் மேல தப்பு இல்லை, ஓப்பனா நிக்க வந்து சொல்ல வேண்டியதுனே. அட்லீஸ்ட் உன் லாயரை விட்டாவது அங்க நீ மனுதாக்கள் பதில் மனு கொடுத்துருக்கணும்ல. அவங்க கேஸ் பெட்டிஷன் போட்டாங்கல்ல, 2வது மனுவும் போட்டாங்கல்ல. மிரட்டி பார்க்கலாம் பாக்குறியா அவங்கள? பெண்களுக்கு பாதுகாப்பை பத்தி அந்த கட்சியில இருக்கிற பொம்பளைங்க பேசுறீங்களா? மனசாட்சி இருந்தா, நீயும் பொம்பளை தானே, உன்ன மாதிரி பொம்பளை தானே கோர்ட்ல வந்து மனு கொடுத்துருக்காங்க. கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிய போதாடி? இருபத்தேழு வருஷம் கூட உட்காந்து குடும்பம் நடத்தி 2 குழந்தைய பெற்று அந்த குழந்தைக்கு நடுத்தரில் நிக்கிறதுக்கு ஏண்டா கொடுமையை பாருங்க மக்களே. பெரிய செலிபிரிட்டி உச்சத்தை விட்டுட்டு வர்றாரு. பொண்டாட்டி இங்க தமிழ்நாட்டுல தங்குறதுக்கு வீடு இல்லைங்க, பசங்க தங்குறதுக்கு வீடு இல்லைங்க. என்னடா நீ எல்லாம் மனுஷன்? நீதான் எல்லாத்துலயும் வெளிப்படைத்தன்மையா இருக்குன்னா அப்ப வெளிப்படைத்தன்மையா இங்க சொல்லணும்ல, மைக்க பிடிச்சி சொல்லணும்ல. வக்கு இருக்கா? இப்ப நீ பேசிட்டானா நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போவான் பாருங்க, பேசுங்க. கபிலம் ப்ரோ, ஒரு 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 லேடி பேசிச்சு, அவனை திட்டுற மாதிரியே பேசிச்சு, நீங்க கூட கமெண்ட் அடிச்சீங்க, உன்னதான்டா திட்டுது அப்படின்ட்டு. ஒரு ஒரு லேடி ஒருத்தங்க பாப் கட் பண்ண முடி கொஞ்சம் வெட்டினாங்களே, அவங்க பேசினது எல்லாமே விஜய் அட்டாக் பண்ணி பேசின மாதிரியே இருந்துச்சு. பொம்பளை வெளியே விடணும், லேடிஸை வெளியே விடணும், இந்த மாதிரிலாம் சொன்னதெல்லாம் விஜய் தான் விட மாட்டான், குடும்பப்படுத்துறான். என்னடா மேடை கூட்டுச்சு இவனு திட்டு வாங்கிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம சிங்க் பண்ணி கட் பண்ணி போட்டோம்னா ஒரே மாதிரி இருக்கும். வணக்கம் கபிலன். வாங்க அரவிந்த் சார், வணக்கம். வணக்கம். எப்படி எங்க அண்ணனோட பேச்சு, எவ்வளவு கிஃப்ட் எப்படி தராரு, ஸ்கீம்லாம் எப்படி இருக்கு? அரவிந்த் ப்ரோ, அவனெல்லாம் அண்ணன்னு சொல்லாதீங்க அரவிந்த் ப்ரோ. நாங்க சொல்லுவோங்க, மிரட்டுறாரா? அதிருதா? பேரை கேட்டோன்னே அதிருதா? யாரு பேரு? சங்கீதா பேரு தானே? நீங்க என்ன சொல்லுங்க, நீங்க கேட்டீங்கல்ல ஃபண்ட் எங்க இருந்து வருதுன்னு, 4.39 lakhs crores, அதுல 30% இருந்து எடுப்பாங்க. அதுல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கு. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், இது பெண்களுக்கு, ஆண்கள்னா தக்காளி தொக்கா? ஆண்கள்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. என்ன சொல்லுவா நான் சொல்லவா? ஒயின் ஷாப்ல அனைவருக்கும் இலவசமா 4 குவார்ட்டர், ஆண்கள் போய் அள்ளி குடிங்கடா. அப்படியே நம்ம கலகலப்பு படத்துல வர மாதிரி தான் ஜிப்சி தென்னந்தோப்புல வச்சு இதுக்கு கூட சைட் டிஷ்ஷும் ஊர்கா தொக்கும் நாங்க சேர்த்து கொடுக்குறோம், வாங்கி குடிங்கடா. இல்ல புரியல, போது வேற யாராவது நீங்க கூட்டிட்டு வச்சுக்கலாம், அப்படிதான் கொடுப்பாரு ஆப்ஷன். அதுதான் ஜிப்சி ப்ரோ முத கையெழுத்து. நீங்க என்னதான் சொல்லுங்க, நாங்க பாட்டு ஸ்ட்ரைட்டா பேசி போயிட்டே இருப்போம். எப்படி உங்களெல்லாம் கதற விட்டுக்கிட்டே இருப்போம், நீங்க கேட்கற கேட்க பதில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தலைவர் நாங்க கேக்குற இல்ல, நாங்க கேக்குற போல இன்னைக்கு பாருங்க, சன்னிஃப்ல கார்டு போட்டிருக்கான். ஒரு வீட்டில் கணவர் துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் எதையும் சாதிக்க முடியாது. இவங்க லதாமா பேசிருக்காங்க, சன்னிஃப்ல போட்டிருக்காங்க. அதை எடுத்து போடுங்க நீங்களாம். அதெல்லாம் அவர் பாத்துப்பாரு, அண்ணன் பாத்துப்பாரு. எப்படி சொன்னாரு பாத்தீங்களா கிளியரா? எப்படி சொன்னாரு? அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். அரவிந்த் சார் இருங்க, அரவிந்த் சார், லதாமா ஒரு இதை பேசிருக்காங்க ஈவெண்ட்ல, புருஷன் லட்சணத்தை பத்தி பேசியிருக்காங்க. சன்னிஸ்ல கார்டு போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு வீட்டில் கணவர் துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் எதையும் சாதிக்க முடியாது. என் கணவர் ரஜினிகாந்துக்கு தலைவணங்கி நன்றி கூறிக்கொள்கிறேன். எல்லா பக்கமும் அடி வாங்குறான் தற்கொலை, எல்லாருமே இதை தான் அடிக்கிறாங்க.
எல்லாருக்குமே புருஷனை பொண்டாட்டியும் நம்ம ஒண்ணா இருந்தா தான் சாதிக்க முடியும். வாங்கணும். இந்த வீடியோ கிடைச்சதுன்னு பார்க்கணும் நமக்கு. டிஎம்ல இந்த அனுப்பி வீடியோ விடுங்க. கிடைக்குதுன்னு பாருங்களேன். அரவிந்த் சார் அவன் சொன்னதுக்கு நாங்க பதில் சொல்ல, நாங்க கேக்குற கேள்விக்கு தான் அவன் பதில் சொல்லிட்டு இருக்கான் கதறி போய். எங்களை மெட்ராஸ் பையன் திட்டுறாங்க, எங்களை அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. சொல்லுங்க. மெட்ராஸ் பையன் டிஎம்ல அனுப்பி விடுங்க. அதை அனுப்புறேன். சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க அரவிந்த் சார். இல்ல நீங்க தான் கேட்டீங்க அதுக்கு எங்க இருந்து இன்கம் வரும்னு. நான் தான் சொல்றேன் 4.39 lakhs crores இருக்கு. அதுல 30% இப்ப வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட போறத கட் பண்ணி இவர் எடுத்து கரெக்டா கொடுப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் தப்பு எங்கேயும் நடக்காது. இல்ல அந்த 30% அவங்க எடுக்கிறாங்கல்ல, அதை நீங்க கைங்களமா பிடிச்சி கேஸை போட்டீங்கன்னா அவங்கள ஜெயிலு தள்ளிடலாமே. ஸ்ட்ரைட்டாவே நம்ம அதுக்கு எங்களுக்கு கட்சி ஆட்சி வந்தாதானே, அந்த பவர் வந்தாதானே அதை செய்ய முடியும். ஏங்க அவங்க ஆளே அங்க கேண்டிடேட்டே இல்லைன்னா அப்புறம் ஆட்சி நம்ம தானே. உங்களுக்கு 30% பேப்பர்ல இருக்கிற கேள்வி மட்டும் கேளுங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேள்வியோ அதை மட்டும் கேளுங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் போகாதீங்க, எனக்கு தெரியாது. செந்தில் பாலாஜியை 10 ரூபா 10 கேஸ் போட்டீங்களே, அதை ப்ரூவ் பண்ணீங்களா? வாயிருக்குன்னு என்னென்னா வட சொல்லிட்டு போகலாமா? 30% எடுக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, அதை ப்ரூவ் பண்ணுங்க, கோர்ட்டில் கொடுத்து விடுங்க, தூக்கி ஜெயிலில் போட்டுடலாம், குடும்ப ஆட்சியை முடிச்சிடலாம்ல, ஈஸியாக போயிடும்ல. எதுக்கு தேவையில்லாம வட சொல்லிட்டு அதுக்குதான் வேலை நடந்துட்டு இருக்கு. சைடுல அப்படியே நடக்குது. பொறுமையா தான் எல்லாம் நடக்கும். ரொம்ப எடுத்தோன்னே கவுத்திடலாம் முடியாதுல்ல. இதுக்கு நம்ம ஆட்சி வர தேவையில்ல கேஸ் போறதுக்கு. நீங்க என்னதான் சொல்லுங்க. நாங்க வந்து அந்த இப்போ இதெல்லாம் இப்ப பாருங்க, இது ஃபுல்லா பெண்களுக்கு மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நாளைக்கு பெண்கள் தினம். அதனால ஆண்கள் தினம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு என்னைக்கு வருதுன்னு ஆண்களுக்கே தெரியாது. அப்பதான் அது விஜய்க்குலாம் தெரியாது. அவன் ஆம்பளையா? நீங்க வந்து எல்லாம் வன்மத்துல பேசுறீங்க. ஆட்சியை பிடிச்சிருவாங்கிற. ஐயா வன்மத்திலே பேசல ஐயா. நாங்க தற்குறீங்க சரிங்களா? விஜய் ஹேட்டர்ஸ் 30% எடுக்கிறேன்னு நீ கண்டுபிடிச்சிட்ட, புத்திசாலி. அது ஒரு கேஸை ஃபைல் பண்ணு. இந்த இவர் மேல யாரு, இந்த பாலாஜிக்கு மேல போட்ட மாதிரி, இப்போ கரூர்ல அந்த பாலாஜிக்கு போட்ட மாதிரி நீங்க இவர் போட்டு விடுங்க, முடிச்சு விட்டுறலாம், ஆட்சியை முடிச்சு விட்டுறலாம். ஈஸி தானே. இப்ப அவதூறு கேஸ் திமுக நினைச்சா அவதூறு கேஸ் போடலாம் மேல. கண்டிப்பா போட போகுதுன்னு நினைக்கிறேன். இஷ்டத்துக்கு பேசிட்டு போறீங்களே கண்டதையும். நீங்க இது உங்க கூட இருக்குல்ல, கேஸ போடியா மேல. ஐயா 41 கொலைகள் நடந்தப்பவே அவர் கேஸ் போடல, மன்னிச்சு விட்டுருக்காரு. 1.5 கோடி 15 கோடிக்கு வந்து டாக்ஸ் கட்ட வக்கு இல்லாம அத ஒழுங்கான ஆளை வச்சு உன்னால ஆடிட்டர் வச்சு அதை ஏமாத்த கூட தெரியாம மாட்டிட்டு தொக்கா எங்கடான்னா அது வந்து நானே எனக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு சொன்ன நாய். வெறும் 1.5 கோடி அதே ஏமாத்திட்டு போயிட்டு பெற்றோர் உற்றார் உறவினர் முனைகள் திருமணம் செய்து கொண்ட மெட்ராஸ் பையன் ஜிப்சி பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீங்க இடையில பேசுறீங்க. இல்ல அவர் சொல்லிட்டாரு, அது ப்ளே பண்ண போனா சொல்லுங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். சாரி, நீங்க குடும்ப தலைவிகளுக்கு ஏங்க ஹெச்ராஜ் எல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. குடும்ப தலைவிகளுக்கு 2500 ரூபா, 60 வயது வரையுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 ரூபா வழங்கப்படுமா 60 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு. ஏன் 60க்கு மேல கிடையாது? என்ன காரணம்? ஏன்னா அவங்க அதான் இதுதான் ஒரு பாயிண்ட். ஞாபகம் இருக்கா ஜிப்சி? அந்த தஞ்சாவூர் கூட்டத்துல அதேதான். அங்க என்ன பயல் என்ன சொன்னானுங்க, 65 வயசு மேல இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு ஓட்டுனானுங்க. இப்ப அடுத்தது முதியோர் இல்லத்தையும் கேன்சல் பண்ணிடுவானுங்க போல இருக்கு ஜிப்சி. ஆமா, அதுதான் போல 80ஆம் கல்யாணத்துக்கு அவங்க அப்பா 80ஆம் கல்யாணத்துக்கு அவன் வரல. புரியல அவனுக்கு. அவங்க அப்பா அம்மா பழி வாங்கினா வாங்கிட்டு போ, எதுக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறான் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள. அப்படி பார்த்தா இவனுக்கே இப்ப 52 வயசு 53 வயசு 52 வயசு. இன்னும் 8 வருஷத்துக்கு அப்புறம் இவனை என்ன பண்ணுவான்? இவனை அவ்வளவுதான், இவனை டிவோர்ஸ் பண்ண வேண்டியதான். என்ன பண்ணிட்டு இருக்கான் அரவிந்த் ப்ரோ? இதுக்கு உங்களுக்கு பதில் இருக்கா? எங்க இருக்காரா, போயிட்டாரா? இருக்காரு. இவன் காட்ட மாட்டேங்குது. இல்ல ஜிப்சி ப்ரோ, அது சுகர் வேற உறுதியா தெரியாது, அதனாலயா இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். கபிலன் ப்ரோ, நீங்க கோல்டு எல்லாம் எங்க இருந்து வரோம்னு சொன்னீங்கல்ல, நம்ம அண்ணன் கிட்ட இல்லாத கோல்டு காயின்ஸா டன் கணக்குல வச்சிருப்பாரு வீட்டுல. அப்ப ஈடி ஒண்ணு விட்டுருவோமா? அவன் சொந்த காசா குடுக்கறான்னா லேட்டஸ்ட் ஸ்டேட்மென்ட் ப்ரோ, எடுத்து குடுக்கறான்னா. கபிலன் ப்ரோ லேட்டஸ்ட் ஸ்டேட்மென்ட் சொல்லிட்டு அண்ணா சொன்னது இப்பதான் தூங்கி வச்சு வந்திருக்கான் போல. சொல்லு. இல்ல, விவாகரத்து வாழ்க்கையை பத்தி அவருக்கு கவலை இல்லையா, ஹர்ட் இல்லையா, அவ்வளவுதான் ஒருத்தான்.
இப்படியே அவன் கட்சி கூட்டத்துக்கு போன லேடிஸோட புருஷங்க எல்லாம் சொன்னாக்க என்ன பண்ணுவாங்க? நான் சீரியஸா ஒண்ணு சொல்லவா? பொம்பளை சாபம், அதுவும் பத்தினி சாபம் சும்மாலாம் விடாது. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற நிறைய சிட்டில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியாது, ஆனா கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு தெரியும். மண்ணை வாரி விட்டுச்சுன்னு வச்சுக்க, மனசார சொல்றேன், மண்ணை வாரி விட்டுச்சுன்னு வச்சுக்க, அந்த குடும்பமே நாசமா போயிடும். உண்மையிலே சொல்றேன். மண்ணை வாரி வச்சுட்டாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, கிராமத்துல இருக்கவங்களுக்கு புரியும். மண்ணை வாரி இப்படி வீசுவாங்க. நீங்க இந்த இந்தியன் படத்துல மனோரமா இப்படி மண்ணை வாரி வீசும் தெரியுமா? அந்த சாபம் மட்டும் வாங்கிடாதீங்கப்பா, யாரா இருந்தாலும் சொல்றேன். மண்ணை வாரி விட்டாங்கன்னா உன் குடும்பமே நான் அழிஞ்சு போயிடும். ஒரு பத்தினி சாபம். ஏண்டா, கட்டின பொண்டாட்டி கோர்ட்ல, என் பிள்ளைங்களுக்கு இங்க வீடு இல்லை, தங்குறதுக்கு நாதி இல்லை, அதனாலதான் நான் லண்டன்ல போய் எங்க அப்பா அம்மா கூட இருக்கிறேன், இங்க எனக்கு இவ்வளவு நான் இவன் கூட வாழ்ந்ததுக்கு என் பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு அர்த்தம் வேணும், விவாகரத்து கேட்டு அவங்க ஜீவனாம்சம் கேக்குறாங்க, அதுக்கு இவன் சிரிச்சுக்கிட்டு என்ன பேசுறான் பாருங்க. இல்லை, நீலாம் மனுஷனாடா, நீலாம் இவனுக்கெல்லாம் ரசிகனா இருக்கீங்களா? டே நீங்களாம் இந்த பொண்ணுங்களை கேட்கறேன், இந்த பயலுல விடு, ஏன்னா அவங்களுக்கு இது புரியாது. பொண்ணுங்களை நான் கேட்கறேன், நீ 4 இடத்துல கட்டிக்க போறவன் தானே, நீ என்ன 4 இடத்துல நீ வெளியில போய் கட்டிக்கிட்டவ தானே, உன் புருஷன் உன்னை ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணா நீ ஏத்துக்குவியா? அடுத்தவங்க பர்சனலா பேசக்கூடாது. பொது வாழ்க்கையில வந்துட்டா எங்க உனக்கு பர்சனல்? நான் கேட்கறேன், உனக்கு பொது வாழ்வுன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா உனக்கு ஏது பர்சனல்? எப்ப மைக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் பாருங்கப்பா, மசகுட்டி ஜிப்சி நீங்க பாத்துங்க மைக்கெல்லாம். ஓகே ஓகே ப்ரோ, ரிக்வெஸ்ட் எதுவும் வரல. விஜய் ஃபேன் வந்தா கொடுக்கவா? ஏத்தி விடுங்க. ஆனா பிஜேபி சிவாக்கெல்லாம் கொடுத்துறாதீங்க. டிவிக்கு ரஞ்சித்னு ஒருத்தன் வருவான், அவனுக்கு கொடுத்துறாதீங்க. அவன் பிஜேபி சிவா. ஓகே ஓகே ஓகே. ஒரு பொம்பளை மனசு உடஞ்சு போய் 2021 இருந்து உங்ககிட்ட போராடிட்டு இருக்கு. எப்படி? 2021 இருந்து. இன்னைக்கு நேத்து போடல அந்த அம்மா மனு. 2021 இருந்து உங்ககிட்ட பேச்சுவார்த்தை பேசுது, வெளில தெரியாம நாகரிகமா நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு. உனக்கு என்னடானா, உனக்கு உன் பொண்டாட்டியும் வேணும், கூத்தியாலும் வேணுமா? இல்ல, பொண்டாட்டியே டார்ச்சர் பண்றான். என்ன தெரியுமா, பொண்டாட்டி வெளில போனா ஜீவனாம்சம் கேட்டுன்னு பயம். இவனுக்கு காசு தான் பிரச்சனை, அதனாலதான் வீட்டுக்குள்ள உள்ள விட மாட்டேங்கிறான். ஜிப்சி ஒன்று எடுத்து போட்டாப்புல ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் பேர் மாறி போயிருக்கு. அந்த இடம் அவனது தானே ஜிப்சி? ஆமா, சங்கீதா பூர்வ கல்யாண மண்டபம். அது இப்போ ட்ரெண்ட்ஸ் இதுவா இருக்கு, மாறிடுச்சு பாருங்க. ஏண்டா, கல்யாணம் பண்றதுக்கு நீ சீர் வருஷம் வாங்கின இல்ல, எடுத்து வைடா. வெங்கல கிண்ணம் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து வை. அந்த பொண்ணுகிட்ட நீ என்னென்ன சீர் வருஷம் வாங்கின, என்ன எவ்வளவு நகை வாங்கின, என்ன வேணும் எல்லாத்தையும் எடுத்து வைடா. ஒரு பொட்டு தங்கம், பொட்டு வெள்ளி முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து வை, சீர் வருஷம் எடுத்து வை. எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. என்ன ஒண்ணும் இல்லாத பொண்ணையா நீ அங்கான கட்சியா கல்யாணம் பண்ண? உனக்கு டேய், நீ சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே அது கோடீஸ்வரிடா. என்ன இவனுங்க இது வேடிக்கை பாக்குறாங்க பாருங்களேன் பொம்பளைங்க எல்லாம். இந்த பொம்பளைங்க எல்லாம் இதை ஏத்துக்கிறாங்களே, இந்த எப்படி ஒரு ரசிகனா இருந்தா அப்படி ஏத்துக்குவாங்களா? இல்ல 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 மெட்ராஸ் பையன் எல்லாரும் ஏத்துக்கல. பிரச்சனை என்னன்னாக்கா, இவங்க கூட்டிட்டு வர்ற ஆளுங்களை அப்படிப்பட்ட ஆளுங்களை தான் கூட்டு வர்றாங்க, காசு கொடுத்தே சொல்ல வைக்கிறாங்க கேமரா முன்னாடி. நான் 2 டைப் பெண்களை மட்டும் தான் நான் கேட்கிறேன். ஒன்னு டிவிக்கு கட்சியில இருக்கிற பெண்கள், இன்னொன்னு சமூகத்துக்காக எப்போதும் குரல் கொடுக்கக்கூடிய பெண்கள், செலிபிரிட்டிஸ். எங்க போனீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இன்னொருத்தனோட தனிப்பட்ட விஷயம். கோர்ட்டுக்கு வந்துருச்சுன்னா அது தனிப்பட்ட விஷயம் கிடையாது. நேத்து இதே மாதிரி செலிபிரிட்டிஸ் வரும்போதுலாம் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொன்னீங்கல்ல. ஆனா இந்த மாதிரி வயலன்ஸ் நடந்ததா? இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்களா? என்ன மாதிரி என்ன குற்றச்சாட்டு? வீட்டுக்குள்ள உள்ள விட மாட்டேங்கிறான், என்ன லாயர் வச்சு மிரட்டுறான். அந்த அம்மா ப்ரூஃப் எவிடன்ஸோட வச்சிருக்கு. யாரா ஒரு பெண்ணு, ஒரு செலிபிரிட்டி, யார் உங்களை மிரட்டுறா? பேசுங்க. கௌஷிக் ப்ரோ வணக்கம். ஒவ்வொருத்தரா பேசுங்க. வணக்கம். சொல்ல முடியும். வணக்கம். இல்ல 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 ஒரு குற்ற உணர்வே இல்லாம, எந்தவித எதுவுமே இல்லாம ஒருத்தன் இப்படி நடந்துக்க முடியுமான்றதுலாம் ரொம்ப சங்கட்டமா இருக்கு. அவன் எந்த தைரியத்துல உட்காந்துட்டு பெண் உரிமை பேசுறான்,
பெண்கள் பாதுகாப்பு பேசுறா, அங்க ஒரு பொண்ணு வெளிய கத்திக்கிட்டு இருக்கு, கதறிட்டு இருக்கு. தங்க இடம் இல்லைன்றாங்க. இது ரொம்ப ஒரு மாதிரியான டிஸ்கஸ்டிங்கா இல்லையா? இது எப்படி பாக்குறத நம்ம நம்ம என்ன இருந்தாலுமே வந்து தள்ளி நின்னு பாக்குறோம், கேட்டதை வச்சு பேசுறோம், பார்த்ததை அங்க அவங்க ஃபைல் பண்ண கேசஸ் வச்சுட்டு. பட் அந்த சினாரியோல ரியல் லைஃப்ல இருக்கிற அந்த குழந்தைங்களும் அந்த மனைவியும் இந்நேரத்துக்கு நியூஸ் பார்த்திருப்பாங்கல்ல என்ன நடக்குதுன்றது. இப்ப அவங்களோட மனநிலைமை என்ன இருக்கும்? இந்த மாதிரி இது ஒரு மாதிரி சொசைட்டிக்கே த்ரெட்டனால பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தங்களை எந்த அளவுக்கு வந்து க்ரூவலா வந்து தண்டிக்க முடியும்? இது வந்து கிட்டத்தட்ட தண்டனை. அந்த 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 குடும்பத்துக்கு ஒரு தண்டனை குடுக்குறான். எப்படி குடுக்குறான்னா, பணத்தையும், அதிகாரத்தையும், அதாவது ரசிக பின்புலத்தையும் வச்சிருந்தா, இவன் வந்து ஒரு குட்டி ஜட்ஜ்மெண்ட்டே எழுதுறான். இவங்க எந்த பாவமும் பண்ணாத கஷ்டமே, அதாவது 400 கோடி சொத்து இருக்கு அவங்களுக்கு பிரிட்டன்ல. அவங்களால இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லேண்ட் வாங்க முடியாது. அவங்களால ஒரு வீட்ல தங்க முடியாது. ஓகேவா? நீ அவங்க வாடகை வீட்ல தங்குற மாரி இருந்ததுன்னா, பக்கத்துல இருக்கிற அவங்களுக்கு ஒரு பிரைவசின்னு இருக்கு. பிகாஸ் அவங்க பிரைவசி உன்னால தான் போச்சு. ஏன்னா, உன்ன மாரி ஒருத்தன கல்யாணம் பண்ணதுனால, அவங்க ஃபேஸு, அவங்களோட வந்து எல்லா ஐடென்டிட்டியும் இப்ப பொது வெளியில இருக்கு. ஒரு இடத்துல போய் அவங்க ரெண்டல் எடுத்து தங்கணும்னா கூட, அவங்களுக்கு பிரைவசி இல்ல. யார் வருவாங்க? யார் கேட்பாங்க? அவங்க எப்படி தங்குவாங்க? எப்படி ஒரு கடைக்கு போவாங்க? எப்படி வந்து நார்மலா ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க? இப்ப நான் போல, நீங்க போல என்ன சண்டை நடந்தாலும், சங்கீதாவால நார்மலா இங்க ரன் ஆக முடியுமா? அவங்களால அந்த பிரைவசிய வந்து குடுக்க முடியுமா உன்னால? இப்ப எல்லாத்தையும் இழந்து பிரைவசியும் இல்லாம தங்க முடியாம, இந்த தங்கறதுக்கு ஒரு வீடு குடுறான்னு கேட்கறாங்க. நியாயமான ஒரு கோரிக்கை தானே! அவங்க தங்க முடியாம கேட்கலையே. ஏன்னா, அவங்களுக்கு வந்து வெளிய தங்குனா பாதுகாப்பு யார் குடுப்பாங்க? உன்னால தானே அவங்களுக்கு இந்த நிலைமை. உன்னோட உன்னோட புகழாலயும், உனக்கு மனைவியா இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க? இப்ப விஜய் மாரி ஒருத்தருக்கு பொறந்ததுனால, அந்த சாஷா குழந்தையோ, சஞ்சயோ எந்த மாதிரியான தப்பு பண்ணாங்க? விஜய்க்கு பொறந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கான பிரைவசி போயிருக்கு. அப்பா வந்து பாத்துக்க மாட்டேன்றான், காசு குடுக்க மாட்டேன்றான், தாத்தா, பாட்டி எங்க இருக்காங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு சொந்தங்கள் இப்ப அப்பாவோட சொந்தங்கள் மட்டும் தான் தமிழ்நாட்டுல இருக்கு. அம்மாவோட ரிலேஷன் எல்லாம் பிரிட்டன்ல இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ்நாட்டுல வந்து தங்கி ஒரு கேஸ் நடத்தணும். அதுவும் நீ வந்து ஒரு நடிகர் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர். உனக்கு வாய்ஸ், நீ தப்பே பண்ணாலும் உன்னை தோல்ல வச்சு கொண்டாடுறதுக்கான ஒரு கூட்டத்தை வச்சிருக்க. நாய் மாதிரி கடிக்க வச்சிருக்க. பிஸ்மி மாதிரி ஆட்களுக்கு காசு கொடுத்து சொந்த மனைவியையும் குழந்தைகளையும் ஏவி அசிங்கமா பேசுற உன்ன மாதிரி ஒருத்தனை எதிர்த்து வெறும் ஒரு சங்கீதான்ற ஒரு பெண், இன்னைக்கு அவங்க என்னதான் அவங்க இருந்தாலுமே இன்னைக்கு மனநிலைமையில விஜய மாதிரி ஒருத்தர் எதிர்த்து நிக்கணும். ஏன்னா இப்ப எந்த அரசியல் கட்சியும் போய் சப்போர்ட்டும் பண்ண, இப்ப நார்மலா அவங்களுக்கு கூட நிக்கணும்னா கூட இப்ப என்ன மாதிரி பேசிடுவானுங்கன்னா, இவங்க திமுகவோட பின்புலத்துல இருந்து வந்து இவங்க பேசுறாங்கன்றவாங்க. இப்ப அவங்க நார்மலா சப்போர்ட் கூட யாருக்கிட்டையும் கேட்க முடியாத சூழல் வந்துருச்சு. இப்ப இன்னொரு நடிகரே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இவங்க வந்து அந்த கட்சியை சார்ந்தவங்க, இவங்களோட பின்புலத்துலதான் இவங்க பேசுறாங்கன்ற மாதிரி அவங்களோட அதாவது காலை கட்டிட்டு ரன்னிங் ரேஸ்ல ஓட விட்டா எப்படி இருக்கும்? நீயும் ஓடுற, உன் மனைவியை மட்டும் கைய காலை கட்டி போட்டு அவங்கள வந்து நீ என்ன ஓடி வின் பண்ணிக்க, நான் வந்து நார்மலா நடந்தே வந்து வின் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் போற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க சைட்ல எந்த விதமான சப்போர்ட்டே இல்லாம தனியா நின்னு போராடுறதெல்லாம் பார்க்கவே கஷ்டம். இது பக்கத்து வீட்டுல ஒரு ஒரு தங்கச்சிக்கோ அக்காக்கோ நடந்திருந்தா என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவேன். அது எப்படி பண்ணுவேன்னா, ஒரு லா சப்போர்ட்டோ இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே, ஏங்க இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான், சைக்கோத்தனமா பண்றான், அந்த பொண்ணு பாவம் ரோட்ல நின்னு கஷ்டப்படுது, குழந்தைங்க இருக்கு, இந்த பொண்ணுக்கு இங்க குடியுரிமை கூட கிடையாதுங்க, என் வீட்டுல தங்க வச்சுக்கிறேன், நீங்க என்னன்னு பாருங்க, மனைவி கிட்ட யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அப்ப சங்கீதா மாதிரி ஒரு பிக் ஷாட்டுக்கு யார் ஹெல்ப் பண்ண முடியும்? அவங்க எங்க போய் தங்குனாலுமே அது ஒரு நியூஸா மாறுமே. இது என்ன மாதிரி ரொம்ப ரொம்ப பாவமான சூழல்ல இருக்காங்கங்க அந்த பொம்பளை, சாரி அவங்க லேடி, அந்த மேடம் ரொம்ப ரொம்ப பாவமான சூழல் இருக்காங்க. இவனை எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனா இவன் என்ன பேசினா அதை பத்தி கவலை இல்ல, விடுங்க பாத்துக்கலான்றான். அப்ப நீ என்ன இல்ல, நீ மகளிர் தினத்தன்னைக்கு நீ என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்க பெண்களுக்கு? அப்ப யார நம்ப சொல்ற? நீ பண்ணுவ இதெல்லாம்? முதல்ல உன் மனைவிக்கு தேவையான தங்கறதுக்கு வீடு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு தேவையான ஜீவனாம்சத்தை கொடுத்து பாத்துக்கலாம்ல. கௌஷிக் ப்ரோ ரொம்ப லென்த்தா போகுது கௌஷிக் ப்ரோ. முடிச்சுட்டு அதுதான் சொல்ல வந்ததுதான். சப்பா அரவிந்த் சார் இருக்கீங்களா? பூபதி தலைவர் டை கடை எனக்கு காட்டுதான், நான் சொல்ற ஐடியில மைக்ல இருக்கீங்களா? ஓகே ரைட், ஓகே. ஒரு ஆடியோ ஒன்று ப்ளே பண்றேன், கேளுங்க. தளபதியோட கார் வந்தாலே
100 பேர் எவ்வளவு பேரு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அவருடைய காரை பார்த்தா பின்னாடி வருவாங்க. அதனாலதான் த்ரிஷா அவங்களுடைய கார்ல அவர் பயணிச்சு வந்தாரு. பாத்துக்கோங்க. அட லூசு தற்கூறீங்களா? அதாவது கூட்டம் கூடிரும் இல்ல, புரியல. ஜிப்சி தாஜ்மஹால் கட்டும் போது என்ன ஜிப்சி முட்டு கொடுத்து அங்க அடியில வச்சு கட்டிருப்பாங்க. இத்தனை வருஷம் ஷூட்டிங் போகும்போது த்ரிஷா கார்லயா போனாரு கூட்டம் வராம? ஆனா நான் என் இல்ல மறுபடியும் ப்ளே பண்றேன். இல்ல போடுங்களேன். தளபதியோட கார் வந்தாலே 100 பேர் எவ்வளவு பேரு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அவருடைய காரை பார்த்தா பின்னாடி வருவாங்க. அதனாலதான் த்ரிஷா அவங்களுடைய கார்ல அவர் பயணிச்சு வந்தாரு. அறிவு கொழுந்து கொட்டுது. என்ன அரவிந்த் ப்ரோ? ப்ரோ மண்டையில மூளையே இல்ல, அது போல வேற ஏதோ இருக்கு. அப்படி இருந்தா வந்து எப்படி பேச முடியும்? அருமையா பேச சிங்க பெண்லாம் அப்பதான் பேசுவேன் ப்ரோ. மண்டையில மூளை இருக்கிறவன் சொல்லுங்க, நிஜமா சுய சிந்தனை இருக்கிறவன் இப்படி பேச மாட்டான். இது மாதிரி உங்களால பேச முடியுமா? எப்படி சிங்கப்பெண் எப்படி த்ரிஷா மேடத்தோட கார்ல வயிற்றுக்கு சோறு தின்றவன் எவனுமே இப்படி பேச மாட்டான், எவனும் இப்படி பேச மாட்டான். ஏன்னா நமக்கு மூளை இருக்கு, அறிவு இருக்கு. இல்ல மூளையை விடுங்க ப்ரோ, வயிற்றுக்கு சோறு தான் திங்கிறதா சாப்பிடுவாங்க, சோறு சாப்பிட மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? யாரும் நல்ல எண்ணத்துல த்ரிஷா மேடம் கூட்டு. சரி இப்படி சொல்லலாம், சாப்பிடக்கூடிய பொருளை சாப்பிடவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க?